ஒரே வாரத்துல ஒரு ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருக்குது, இன்னொரு ஃபிளைட்ல வந்து 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்குது, இன்னொரு ஃபிளைட்ல வானத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஃபிளைட்ல வந்து இந்த ஃபிளாப் அட்ஜஸ்ட்மென்ட் நடக்கலன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லேண்டிங் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரே வாரத்துல அந்த 787 சீரிஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து இப்ப ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 787 சீரிஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப சேஃபஸ்டான சீரிஸ். இதுல டிராவல் பண்ணா நம்ம லைஃப் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போயிங் 787 சீரிஸ்ல வந்து எல்லாரும் ஏறுவாங்க. அந்த இந்த கம்பெனியும் அதை தான் கிளைம் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட் வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எரர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பக்ஸ். இப்ப இதுக்கெல்லாம் இந்த கம்பெனி என்ன பதில் சொல்லுவாங்க? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போயிங் கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல டாப் நாச் ப்ராடக்ட் தான் மார்க்கெட்ல மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து நாளடைவுல மெக்டானல்ட் டக்ளாஸ் இன்னொரு கம்பெனிக்கு விற்கப்படுது. விற்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி புது புது ஆளுங்க வராங்க. புது புது ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பிளைன் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்களே பிளைன்ஸ், இதுல தான் ஏகப்பட்ட கோளாறுகள், ஏகப்பட்ட பிளைன் கிராஷ் வந்து நடக்குது. அண்ட் இதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் என்கிட்ட மாட்டி இருக்குது.